வணக்கம். மூன் செய்திகளுக்காக சுதா. இன்றைய முதன்மை செய்திகள். காங்கிரசிலிருந்து ரங்கசாமி விலகியதால் பலவீனம். தொண்டர்கள் வெளியேறுவதை தடுக்க நாராயணசாமி தலைமையில் ஆலோசனை. புதுவையில் போலியோ சொட்டு மருந்து முகாம் முதல்வர் வைத்திலிங்கம் துவக்கி வைத்தார். 90,000 குழந்தைகளுக்கு வழங்க ஏற்பாடு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த தினம். முதல்வர் வைத்திலிங்கம், அமைச்சர் ஷாஜகான் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முன்னாள் முதல்வர் ரங்கசாமி விலகலை அடுத்து காங்கிரஸில் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் மற்றும் கட்சியை பலப்படுத்துவது தொடர்பாக மத்திய அமைச்சர், முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் இன்று ஆலோசனை நடத்தினர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராகவும் தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த ரங்கசாமி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து அவரது தீவிர ஆதரவாளரான அங்காளனும் ராஜினாமா செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுபோன்ற சூழ்நிலையில் புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டம் கட்சியின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் வைத்திலிங்கம், அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன், தியாகராஜன், ஏழுமலை, முன்னாள் சபாநாயகர் ராமச்சந்திரன், பழனிராஜா, முன்னாள் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், காந்திராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, ராஜாராம், நீலகங்காதரன், மனோகர், ஜெயமூர்த்தி, VMC கணபதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை விட்டு ரங்கசாமி விலகிய பிறகு ஏற்பட்டுள்ள நிலைமைகள் குறித்தும் கட்சியை இனிமேல் பலப்படுத்துவது குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதேபோன்று தட்டாஞ்சாவடி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதற்கு தொகுதி தலைவர் சிவாஜி தலைமை தாங்க முதல்வர் வைத்திலிங்கம், கட்சி தலைவர் சுப்பிரமணியன், அமைச்சர் கந்தசாமி, MLAக்கள் ஆனந்த், தியாகராஜன் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் நடைபெற உள்ள தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும் எனவும் நிர்வாகிகள் அனைவரையும் கட்சியின் தலைவர் ஒருங்கிணைந்து செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. புதுவை மாநிலம் முழுவதும் 90,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணியினை முதல்வர் வைத்திலிங்கம் இன்று துவக்கி வைத்தார். நாடு முழுவதும் இன்று 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. இதேபோன்று புதுவை மாநிலத்திலும் சுகாதாரத்துறை சார்பில் சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது. இதனை முதல்வர் வைத்திலிங்கம் துவக்கி வைக்க இதற்காக மாநிலம் முழுவதும் 414 மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. நகர பகுதியில் 314 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதுடன் மாநில எல்லை பகுதி மற்றும் மக்கள் அதிகம் கூடும் பகுதியில் முகாம்கள் அமைக்கப்பட்டு சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. புதுவையில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 92,944 பேர் இருப்பதாக கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளதால் இவர்களுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குவதற்கான ஏற்பாடுகளில் சுகாதாரத்துறையினர் தீவிரம் காட்டினர். இதேபோன்று பிப்ரவரி 27ஆம் தேதியும் நாடு முழுவதும் 2ஆம் கட்டமாக 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. புதுவையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு முதல்வர், அமைச்சர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளை ஒட்டி அரசு சார்பில் முதல்வர் வைத்திலிங்கம், அமைச்சர் ஷாஜகான் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று CITU சங்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ள டெம்போ மற்றும் மினிலோட் கேரியர் தொழிலாளர்களை பாதுகாக்க தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மூலகுளத்தில் இருந்து பேரணியாக சென்று லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் உள்ள நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பெருமாள், CITU செயலாளர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் முற்போக்கு ஜனசக்தி இயக்கம் சார்பில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த தினத்தை முன்னிட்டு இயக்கத்தின் நிறுவன தலைவர் புரட்சிவேந்தன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று மனித உரிமைகள் நுகர்வோர் மற்றும் மகளிர் பாதுகாப்பு அமைப்பினர் நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் மணிகண்டன், துணைத் தலைவர் வீரகுமார், அமைப்பாளர் ரமேஷ், துணை அமைப்பாளர் பாபு குமரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய விவேகானந்தர் இளைஞர் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் நேதாஜி பிறந்த நாளை முன்னிட்டு நிறுவனர் பாலு தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் நிர்வாகிகள் பங்கேற்க மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. புதுவை மாநிலத்தில் முறைகேடு இல்லாமல் ஸ்மார்ட் கார்டு வழங்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. புதுவை மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம் கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. மாவட்ட தலைவர் அஷ்ரப் தலைமை தாங்க மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முகமது சலீம் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் கிராமம் மற்றும் நகரங்களில் அடுக்குமாடி இலவச மனைப்பட்டாவுடன் கூடிய வீடுகள் வழங்குவதில் இஸ்லாமியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வழங்காமல் இருப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கடந்த 13 ஆண்டுகளாக நெட்டப்பாக்கத்தில் இஸ்லாமிய மக்களின் புனித கடமையான பாங்கோசை ஒலிபெருக்கி மூலம் எழுப்ப மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. புதுவை மாநிலத்தில் ஸ்மார்ட் வழங்கப்பட இருப்பதால் வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, சமூக நலத்துறை மற்றும் கல்வித்துறை மூலமாக குழு அமைத்து முறைகேடு இல்லாமல் ஸ்மார்ட் கார்டினை வழங்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தனியார் நிதி நிறுவனம் நடத்தி 13 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த ஆறுமுகம் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் ஆலோசனை நடத்தினர். புதுவையில் தனியார் நிதி நிறுவனம் நடத்திய ஆறுமுகம் என்பவர் 13 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ள நிலையில் அவரை சிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் பணம் கட்டி பாதிக்கப்பட்டவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மக்கள் உரிமை கூட்டமைப்பின் செயலாளர் சுகுமாரன் தலைமையில் ஆலோசனை மேற்கொண்டனர். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் கலந்து கொண்டு கட்டிய பணத்தை திரும்ப பெறுவது தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வது என்று முடிவெடுத்தனர். ரோலர் ஸ்கேட்டிங் விளையாட்டில் முத்திரை பதிக்கும் பெத்தி செமினார் பள்ளி மாணவன் பிரதீப் குமார் ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வதே லட்சியம் என்கிறார். பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து 25ஆம் தேதி நகரப்பகுதியில் மாட்டு வண்டி ஊர்வலம் பிரச்சாரம். லோக் ஜனசக்தி மாநில செயற்குழுவில் அதிரடி முடிவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நௌகா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 Ram's Apartment, number 40, Vijay Raghava Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9844508338 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். ஃபெஸ்டிவல்னாலே சந்தோஷம் தானே. இப்ப நம்ம பாண்டி ராம் சில்க்ஸ்ல ஷாப்பிங் செஞ்சா டபுள் சந்தோஷம். முதல் சந்தோஷம், புதுவை அரசு நடத்துற ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்ல கோடிக்கணக்கில் பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. இன்னொரு பெரிய சந்தோஷம், நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம். பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸின் டபுள் ஃபெஸ்டிவல். டபுள் ஃபெஸ்டிவல், டபுள் சந்தோஷம். ஃபெஸ்டிவல்னாலே சந்தோஷம் தானே. இப்ப நம்ம பாண்டி ராம் சில்க்ஸ்ல ஷாப்பிங் செஞ்சா டபுள் சந்தோஷம்.
முதல் சந்தோஷம், புதுவை அரசு நடத்துற ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்ல கோடிக்கணக்கில் பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. இன்னொரு பெரிய சந்தோஷம், நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம். பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸின் டபுள் ஃபெஸ்டிவல். டபுள் ஃபெஸ்டிவல், டபுள் சந்தோஷம். Into my eyes, I realize his gaze does something to me. At first I look away, then I smile, 'cause I know he's here to stay. The brilliance of over 1 billion diamonds. The Joya Lucas Diamond Collection. Come, fall in love. Joya Lucas, world's favorite jeweler. உங்கள் தங்க மாளிகையில் புதுச்சேரி வணிக திருவிழா பரிசு மழை. நீங்கள் எங்களிடம் வாங்கும் பரிசு கூப்பன்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் பரிசாக 1 நானோ கார், 5 LCD டிவி, 5 கேஸ் ஸ்டவ், 100 இட்லி குக்கர், 100 எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், 100 பிளாஸ்க் மற்றும் 1000 ஹாட் பாக்ஸ்கள் கிடைக்கும். இந்த பரிசுகளை வெல்ல போகும் அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம். 2 கோடி மதிப்புள்ள வணிக திருவிழா பரிசுகளை வென்றிடுங்கள். கைராசியான தங்க மாளிகையில் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்களை பெற்று அதிர்ஷ்ட பரிசுகளை வெல்லுங்கள். வாரி தூய தங்கத்தை வாங்கி மகிழ்வே. 2 கோடி பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள். நகை வாங்கும் முன் ஒரு முறை தங்க மாளிகையின் விலையோடு ஒப்பிட்டு பார்த்து வாங்கி பயனடையுங்கள். இங்குதான் மிக மிக குறைந்த சேதாரம் என்பதை நீங்களே உணர்வீர்கள். செய்கூலி இல்லாத பொன்னுலகம் தங்க மாளிகை. வைரம் மற்றும் வெள்ளி பொருட்களுக்கு தனிப்பிரிவு, லிப்ட் வசதி மற்றும் பார்க்கிங் வசதியும் உண்டு. மாசற்ற பொன் நகையில் மலர்ந்திடும் புன்னகை தங்க மாளிகை, கொசக்கடை வீதி மற்றும் பாரதி வீதி, பாண்டிச்சேரி. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். செய்திகள் தொடர்கின்றன. குடியரசு தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணா நகரில் நடைபெற்ற கோல போட்டியில் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். குடியரசு தினத்தை முன்னிட்டு காமராஜர் தொகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணா நகரில் கிருஷ்ணா சேவை மையம் சார்பில் கோல போட்டி இன்று நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் ராமமூர்த்தி மற்றும் சேவை மைய நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதேபோன்று உருளையன்பேட்டை வார்டு பகுதியில் நடைபெற்ற கோல போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனர் நேரு வீடு வீடாக சென்று பரிசு பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை காமராஜ் சாலையில் உள்ள பெயிண்ட் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலாயின. புதுவை ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே காமராஜ் சாலையில் பெயிண்ட் கடையினை லாஸ்பேட்டை நந்தா நகரை சேர்ந்த தண்டபாணி என்பவர் நடத்தி வருகிறார். இவர் நேற்று இரவு வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் இரவு 10 மணிக்கு கடையில் இருந்து புகை வந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த துப்புரவு ஊழியர்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இருப்பினும் கடையில் இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பெயிண்ட் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சாம்பலானதாக கடை உரிமையாளர் தண்டபாணி கூறியுள்ளார். நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக கோரிமேடு போலீசாரும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
தேசிய ஸ்கேட்டிங் போட்டியில் 3 பிரிவுகளில் பதக்கம் வென்று பெத்தி செமினார் மேல்நிலை பள்ளி மாணவர் முத்திரை பதித்துள்ளார். சாதனையாளர்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகின்றனர் என்பதற்கு ஏற்ப சிறு வயதிலேயே எடுத்துக்காட்டாக புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலை பள்ளி +1 மாணவர் பிரதீப் குமார் திகழ்கிறார். கீபோர்டு இசைத்தல், பாட்டு, நடனம், பேச்சு, ஓவியம், ஸ்கேட்டிங், டேபிள் டென்னிஸ், கைவினை, விளையாட்டு என பல துறையிலும் முத்திரை பதித்து வருகிறார். தனித்திறனில் சிறந்து விளங்கும் இவர் படிப்பிலும் படுசுட்டி. 4 வயதிலேயே பொழுதுபோக்காக ஸ்கேட்டிங் கற்றுக்கொண்ட பிரதீப் குமார் இன்று ஸ்கேட்டிங் ஆர்டிஸ்டிக் விளையாட்டில் சிறந்த விளையாட்டு வீரராக திகழ்கிறார். கடந்த 5ஆம் தேதி நடந்த தேசிய ஸ்கேட்டிங் ஆர்டிஸ்டிக் சோலோ டான்ஸ் பிரிவில் தங்கப்பதக்கம், ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம், கம்பைன் சாம்பியன்ஷிப் பிரிவில் வெண்கலம் என ஒரே நேரத்தில் 3 பதக்கங்களை வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தார். தேசிய அளவில் இதுவரை 18 பதக்கங்களும் மாநில அளவில் 50க்கும் மேற்பட்ட பதக்கங்களையும் வென்றுள்ள பிரதீப் குமாரின் தங்க வேட்டை தனியாத தாகமாக தொடர்கிறது. புதுச்சேரியில் பெரிய அளவில் ஸ்கேட்டிங் மைதானம், பயிற்சியாளர் இல்லாத நிலையில் பல தடைகளை கடந்து பிரதீப் குமார் சாதித்து வருவது ஸ்கேட்டிங் பயிலும் மாணவர்கள் மத்தியில் சாதிக்க தூண்டும் ஆர்வத்தை ஏற்படுத்தி உள்ளது. இவரது தந்தையான சிவகுமார் மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியில் விரிவுரையாளராகவும் தாய் ஆனந்தி AFTலும் பணியாற்றி வருகின்றனர். பிரதீப் குமாரின் தம்பி அஸ்வின் குமாரும் ரோலர் ஸ்கேட்டிங்கில் தங்கம் வென்றவராவார். பெத்தி செமினார் பள்ளியில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டிருந்த மாணவர் பிரதீப் குமார் கூறுகையில், ரீசெண்டாக விசாகப்பட்டினத்தில் நேஷ்னல்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அங்கே நான் ஒரு கோல்டு மெடல், சில்வர் மெடல் அண்ட் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். பாண்டிச்சேரியிலே நான் தான் ஹையஸ்ட் நேஷ்னல் மெடல் வின் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 18 நேஷ்னல் மெடல் வின் பண்ணியிருக்கேன். மை பிரதர் இஸ் ஆல்சோ ஸ்கேட்டர். அண்ட் இதுக்கு எல்லாமே காரணம் எங்கள் அம்மா அப்பாவோட கோஆப்ரேஷன் தான். அண்ட் எங்கள் அப்பா எனக்கு இந்தியன் கோச் வர வச்சு சொல்லி கொடுத்தாரு. அவரால் தான் எனக்கு இந்த மாதிரி நேஷ்னல் மெடல்லாம் வாங்க முடியுது. அண்ட் our school is also cooperating very much. நாங்கள் பெட்டி செமினார் ஸ்கூலில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அங்கே ஒரு சின்ன பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்குது. அங்கே தான் நாங்கள் ஸ்கேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா துறையிலையும் சிறந்து விளங்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு இது. எல்லாராலையும் முடியும். அது ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னாக்கா, இதுக்காக உழைச்சோன்னா எல்லாராலையும் இது சாதிக்க முடியும். அஸ்வின் குமார் பார்த்தீங்கன்னாக்கா ஹீ இஸ் ஃபாலோயிங் ஹிஸ் பிரதர். அவனும் எல்லா துறைகளிலும் வந்துட்டுருக்காரு. ஹீ இஸ் ஆல்சோ எ மியூசிஷியன், ஹீ இஸ் அ ட்ரம்மர் அண்ட் ஹீ இஸ் அ ஸ்கேட்டர். ஸோ ஸ்கேட்டிங்லேயும் அடுத்து மாநில அளவில் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஆல் இண்டியாவில் ஸ்கூல் கேம்ஸில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஃபாலோயிங் ஹிஸ் பிரதர் அண்ட் ஐ திங்க் ஹீ வில் சக்சீட் லைக் ஹிஸ் பிரதர். எனது வெற்றிக்கு சர்வதேச ஸ்கேட்டிங் ரெஃப்ரி பவுன்குமார் தான் முக்கிய காரணம். எதிர்காலத்தில் ஆசிய போட்டியிலும் ஒலிம்பிக்கிலும் பங்கேற்று தங்கப்பதக்கம் வெல்வதே லட்சியம் என்றார். பெட்ரோல் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை கண்டித்து வருகிற 25ஆம் தேதி மாட்டு வண்டியில் சென்று நகர் முழுவதும் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நடத்துவது என்று லோக் ஜனசக்தி செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை மாநில லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. கட்சியின் பொதுச் செயலாளர் முரளிதரன் வரவேற்புரையாற்ற தலைவர் உமாசுதன் தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர் பிச்சையப்பன் முன்னிலை வகிக்க கூட்டத்தில் கட்சியின் தேசிய தலைவர் ராம்விலாஸ் பஸ்வானை பிப்ரவரி 2வது வாரத்தில் சந்தித்து சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆலோசனை செய்வது என முடிவெடுக்கப்பட்டது. மேலும் புதுவையில் 10 தொகுதியில் தனித்து போட்டியிடுவது என்றும், ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக துணி வழங்குவதிலும் வீடு கட்டும் மானியம் கொடுக்கப்பட்டதிலும் முறைகேடு நடந்திருப்பதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என ஆளுநரை மீண்டும் வலியுறுத்தவும், பெட்ரோல் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை கண்டித்து வருகிற 25ஆம் தேதி மாட்டு வண்டியில் சென்று நகர் முழுவதும் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நடத்துவது என்று லோக் ஜனசக்தி செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதியின் பிறந்த நாளை ஒட்டி
புதுவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதியின் பிறந்த நாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் சட்டமன்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் பெரியார் திடலில் நேற்று இரவு நடைபெற்றது. மாநில தலைவர் சோமசுந்தரம் தலைமை தாங்க துணைத் தலைவர் பொன்னுசாமி வரவேற்புரையாற்றினார். மாநில ஒருங்கிணைப்பாளர் தங்க கலைமாறன் முன்னிலை வகிக்க தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளரும் தேசிய பொது செயலாளருமான சுரேஷ் மானே சிறப்புரையாற்றி ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நௌகா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9844508338, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் போகலாமா, மனசுக்கு பிடிச்சது வாங்கலாமா, ஊரெல்லாம் உற்சாகம் உள்ளத்தில் சந்தோஷம், ராம் பம் 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 பரம் பம் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஆரம்பம். மொத்தம் 2 கோடி மதிப்புள்ள பிரமிக்க வைக்கும் பரிசுகள், 20 நானோ கார்கள், 100 LCD டிவிகள், 200 4 பர்னர் கேஸ் ஸ்டவ்கள் மற்றும் ஏராளமான பரிசுகள் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸில், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் போகலாமா, மனசுக்கு பிடிச்சது வாங்கலாமா, ஊரெல்லாம் உற்சாகம் உள்ளத்தில் சந்தோஷம், ராம் பம் 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 பரம் பம் ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பம். LED, LCD டிவிகள், ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மெஷின், மைக்ரோவேவ் ஓவன், டேபிள் டாப் கிரைண்டர், மிக்ஸி, ஃபேன் மற்றும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கென்றே பிரத்யேகமாய் 7000 சதுரடியில் மேகா மேகா பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 83 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 83 டிகிரி பாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 4 அடியாக காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையிலிருந்து 25 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். காங்கிரசிலிருந்து ரங்கசாமி விலகியதால் பலவீனம், தொண்டர்கள் வெளியேறுவதை தடுக்க நாராயணசாமி தலைமையில் ஆலோசனை. புதுவையில் போலியோ சொட்டு மருந்து முகாம் முதல்வர் வைத்திலிங்கம் துவக்கி வைத்தார். 90,000 குழந்தைகளுக்கு வழங்க ஏற்பாடு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த தினம் முதல்வர் வைத்திலிங்கம், அமைச்சர் ஷாஜகான் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவிப்பு. ரோலர் ஸ்கேட்டிங் விளையாட்டில் முத்திரை பதிக்கும் பெத்தி செமினார் பள்ளி மாணவன் பிரதீப் குமார், ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வதே லட்சியம் என்கிறார். பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து 25ஆம் தேதி நகரப்பகுதியில் மாட்டு வண்டி ஊர்வலம் பிரச்சாரம். லோக் ஜனசக்தி மாநில செயற்குழுவில் அதிரடி முடிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.